எது இறைப்பணி, எது திருப்பணி? ரொம்ப ரொம்ப இந்த கட்டுரையினுடைய தலைப்பே ரொம்ப நல்லா இருக்கு. அண்மையில் நான் ரொம்ப நேசித்து படித்த புத்தகம் இது. நம்ம திருப்பணி, இறைப்பணி அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? கோயில் கட்டுவது, குடமுழுக்கு செய்வது, கும்பாபிஷேகத்திற்கு உதவுவது, அன்னதானங்களை 1000 பேருக்கு வாரி வழங்குவது, வந்து போகின்ற தவச்சாலை போல நீர்மோர் பந்தல் அமைத்து நீர்மோர் செய்வது, இவையெல்லாம் உண்மையான திருப்பணிதான், இறைப்பணிதான். என்றாலும் கூட கோவில் கட்டுவதும் குடமுழுக்கு செய்வதும் குடமுழுக்கில் தன் பெயர் வரவேண்டும் என்பது மட்டுமே நாம் திருப்பணியாக நினைத்தால் அது அல்ல என்று இந்த படித்த கட்டுரை நமக்கு பாடம் எடுத்தது. எதை நாம் துறக்க வேண்டும் என்கின்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டே கோவிலுக்குள் போவோம். அதுதான் உண்மையான இறைப்பணி, திருப்பணி. ஒரு ஊரில் மறந்துவிடக்கூடாது, கோயில் குடமுழுக்குக்கு கொட்டி கொடுத்த ஒருவருடைய பெயர் விட்டு போய்விட்டது. கொட்டி கொடுத்த ஒருவருடைய பெயர் திருப்பணி பத்திரிகையில் விட்டு போய்விட்டது. விட்டு போனவர் நீதிமன்றம் போய் தன் பெயரை சேர்க்க சொன்னார். எதற்கு? ஆண்டவன் சன்னிதானத்தில் அடியவன் பெயர் இல்லையே, எப்படி விட்டு போனது என்று நீதிமன்றத்திற்கே போனார். இதுவா இறைப்பணி? இன்னும் சில பேர் கோவில் குருக்கள்கிட்ட நம்ம அர்ச்சனைக்கு கொடுப்போம் தட்டு, அதில் தட்டு மாதிரி கொடுத்த தேங்காயை விட சின்ன தேங்காய் வந்துட்டால் அர்ச்சகருக்கே நம்ம சாபம் கொடுத்து விட்டு வருவோம். இதுவா சாந்தம், சன்னதியினுடைய வெளிப்பாடு? இல்லை. எதை நாம் துறக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். ஆண்டவனுக்கு நேவேத்தியம் பண்ண வேண்டியது எது? தேங்காய், பூ, பழம் நேவேத்தியம் அல்ல. ஆணவம், கண்மம், மாயை இவற்றை குறைப்பதுதான் ஆண்டவன் சன்னிதானத்தில் அனுபூதி நடத்த வேண்டும் என்கிறார்கள். தேங்காய்க்கும் பூவுக்கும் பழத்திற்கும் மட்டும் ஆண்டவன் இறங்கி வருவதல்ல. நம்முடைய ஆணவத்தை, கண்மத்தை, மாயையை துறந்துவிட்டு நாம் அனுபூதி நிலையில் ஆண்டவனை ஆராதனை செய்தால் அதுதான் இறைவனை மகிழ்விக்கக்கூடிய திருப்பணி, அதுதான் இறைவன் உள்ளம் குளிரக்கூடிய திருப்பணி என்று அந்த கட்டுரை நமக்கு படம் பிடிக்கிறது. நாளெல்லாம் நாம் சொல்கின்றமே கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா. அப்படி நாராயணனுடைய புகழை இந்த மண்ணில் 10,000 பாட்டில் சொன்னவன் கம்பநாட்டாழ்வான். ஆனால் அந்த கம்பன் நாராயணிடத்தில் எதை தெரியுமா இழக்கின்றான்? எது தெரியுமா வேண்டும் என்கின்றான்? எதை தெரியுமா நாராயணனுக்கு படைத்தான்? ஆண்டவனே, என் அறியாமையை உனக்கு படைக்கின்றேன். ஆண்டவனே, என் அறியாமையை உனக்கு படைக்கின்றேன். காரணம், அறியாமையை பெற்றுக்கொண்டு என்னை அறிவுபடுத்து என்று நாராயணன் பாதத்தை பற்றியவன் கம்பநாட்டாழ்வான். இந்த நிலையோடு நாம் திருப்பணி, இறைப்பணிக்குள் அழைத்து செல்கின்றேன். 3 ஞானிகள். அந்த 3 ஞானிகளும் தங்களுடைய வாழ்வியல் பயனை நிறைவு செய்து விண்ணுலகம் நோக்கி பறந்து செல்கின்றார்கள். பறந்து செல்கின்ற வகையில் கண்முன்னே ஒரு காட்சி. 3 ஞானிகள் தங்கள் வாழ்க்கையை நிறைவு செய்து விண்ணுலகம் நோக்கி பயணப்படுகின்ற போது அவர்கள் கண்முன்னே ஒரு காட்சி. கருடன் ஒரு பாம்பை கொத்துகின்றார். கருடன் ஒரு பாம்பை கொத்துகின்றார். இது இந்த மண்ணுலகத்தில் இயல்பாய் நடக்கக்கூடியதுதான். ஆனாலும் முதல் ஞானி சொன்னான், பாவம் அந்த பாம்பு. இந்த கருடனுடன் அகப்பட்டு கொண்டு ஈவு இரக்கமில்லாத அந்த கருடன் பாம்பை கொத்தி செல்கிறதே, இதன் உயிர் போகிறதே என்று வருத்தப்பட்ட போது சித்திரகுப்தன் அந்த ஞானியை அப்படியே மண்ணுலகத்தில் இறக்கிவிட்டான். இவன் பிறரை பற்றியே நினைக்கின்றான், பிறருக்காக இறைஞ்சுகின்றான். இவன்தான் உண்மையான இறைப்பணி, திருப்பணி செய்பவன். இவனை மண்ணுலகத்திலேயே வைத்துவிடு என்றான். அடுத்த ஞானி பார்த்தான், பாம்பு கருடனை கொத்தியது இயல்புதான். என்றாலும் கூட இந்த பாம்புக்கு எல்லாம் வேண்டியதுதான். எத்தனை முறை மக்கள் மத்தியில் படம் எடுத்தது, எத்தனை முறை சீறி பாண்டி சீண்டியது, எத்தனை பேரை கொத்தி கொத்தி உயிர் குடித்தது. ஐயோ, இந்த பொல்லாத பாம்பு வேண்டும் வேண்டும், இதற்கு நன்றாக வேண்டும் என்றான். உடனே சித்திரகுப்தன் பார்த்தான், பிறருடைய அந்த நெடிய
வலைக்குள் சிக்கி தன் வாழ்வை இழக்கக்கூடிய நிலையில் பாம்பு இருக்கின்ற போது கூட அதற்கு துன்பப்படாமல் துயரப்படாமல் நரக வேதனைக்குள் அது இருக்கின்ற போதுமே அதை நையாண்டி பண்ணக்கூடிய இந்த ஞானி இருக்க வேண்டிய இடம் தன்னுடைய நரகத்திற்குள் அந்த ஞானியை போட்டான். முதல் ஞானி மண்ணுலகத்திலேயே விட்டுவிட்டான் இரக்கத்தால். இரண்டாவது ஞானி நரகம் பற்றி பேசியதால் அவனை நரகத்திற்குள்ளே வைத்து விட்டான். மூன்றாவது ஞானி பார்க்கின்றான், அதே பாம்பு கருடன் கொத்திச் செல்கிறது, கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லை, கொஞ்சம் கூட சலனம் இல்லை. துறவிக்குரிய வேலையை பார்த்து அந்த சித்திரகுப்தனிடம் கேட்டான், என் பணி இறைப்பணி என்பதால் அடுத்து எனக்கு என்ன பணி என்றான். என் பணி இறைப்பணி என்பதால் அடுத்து எனக்கு என்ன பணி என்றான். இப்பொழுது சித்திரகுப்தன் அந்த ஞானியின் கதையை முடித்தான். விருப்பு வெறுப்பு என்று என் கடன் பணி செய்து கிடப்பதே, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், யாரை பற்றிய சலனமும் சஞ்சலமும் இல்லாமல் தன்னுடைய நேர்கோட்டு பாதையிலே அறவெளியிலே செல்லக்கூடிய இந்த ஞானிதான் உண்மையான இறைப்பணி திருப்பணியை இந்த மண்ணுலகில் உண்மையான காவி உடைக்குள் இருந்து கமண்டலம் எடுக்காமல் செய்திருக்கிறான். இவன் இருக்க வேண்டியது வீடு பேறு இறைவன் திருவடி நிழல் என்றாலாம். நான் இன்றைக்கு நினைப்பதெல்லாம் கோவில் கட்டுவதும் கும்பாபிஷேகம் கட்டுவதும் குளம் வெட்டுவதும் தான தர்மங்களை வாரி எடுப்பதும் வண்ண விளக்குகளால் இறைவனுக்கு ஆராதனை செய்து மலர் சொரிந்து அங்கே எல்லாம் நாம் செய்து அவனை மகிழ்ச்சிப்படுத்துவதுதான் உண்மையான திருப்பணி இறைப்பணி என்று நினைக்கின்றோம். இல்லை, பிறர் துன்பப்படுகின்ற போது அதற்காக இரக்கப்பட்டால் மனிதனாக மண்ணுலகில் வாழலாம். பிறருடைய துன்பத்தை பார்த்து நையாண்டி செய்தால் நரகத்தில் இருக்கலாம். எந்த பணியையும் துறந்துவிட்டு இறைப்பணிதான் தன் பணி என்கின்ற திருப்பணியோடு வாழ்ந்தால் வீடு பேறு அடையலாம் என்கின்ற ஆனந்த செய்திதான் நம் கண்முன்னே காட்சி தருகிறது. மீண்டும் இது போன்ற கருத்து நிறைந்த செய்திகளோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.